அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குற்ற பரிகாரம் பாகம் 2. தொழுகையில் 3 ரகாத்துகள் தொழுதோமா அல்லது 4 ரகாத்துகள் தொழுதோமா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் குறைந்ததை கணக்கிட்டு மேலும் 1 ரகாத் தொழ வேண்டும். மேலும் இதற்காக 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும். உங்களில் ஒருவர் தொழும்போது சைத்தான் அவரிடம் வந்து எத்தனை தொழுதார் என்பதை அறியாத அளவிற்கு அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான். இந்த நிலையை ஒருவர் அடைந்தால் உட்கார்ந்த நிலையில் 2 சஜிதாக்கள் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 363. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருக்கு தாம் 3 ரக்காத்துகள் தொழுதோமா அல்லது 4 ரக்காத்துகள் தொழுதோமா என்று தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகத்தை கைவிட்டு உறுதியான 3 ரக்காத்துகள் என்பதன் அடிப்படையில் மீதியுள்ள 1 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன் 2 சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும். அவர் உண்மையில் 5 ரக்காத்துகள் தொழுது விட்டிருந்தால் மறதிக்காக செய்த அவ்விரு சஜிதாக்களால் அவரது தொழுகையை அந்த 5 ரக்காத்துகள் இரட்டைப்படையாக ஆக்கிவிடும். அவர் 4 ரக்காத்துகள் பூர்த்தி செய்து விட்டிருந்தால் அவ்விரு சஜிதாக்களும் தொழுகையில் குழப்பம் ஏற்படுத்திய ஷைத்தானை முறியடித்ததாக அமையும். மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது. அதிலும் சலாம் கொடுப்பதற்கு முன் 2 சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் என்றே இடம்பெற்றுள்ளது. அறிவிப்பவர் முஸ்லிம் 990. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.